ஹலோ கைஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, KINEMASTER எப்படி எடிட் பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மொபைலுக்கான வீடியோ எடிட்டிங் ஆப்ஸ்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணிருந்தேன். அதை KINEMASTER வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அந்த KINEMASTERல வந்துட்டு நான் என்னென்ன அந்த KINEMASTER யூஸ் பண்ணி எப்படி எடிட் பண்ணலாம், ஒரு நல்ல ஒரு வீடியோஸ் வந்து எப்படி எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். இந்த வீடியோ முழுசா பாருங்க, கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதே. கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாம கூட போகலாம். ஆனால் இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கடைசி வரைக்கும் பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஏன் அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்குறது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வந்துடும். அப்புறம் இந்த கடைசியில் நம்ம சேனலுக்கான ஒரு கிவ்அவே வந்துட்டு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன். அது என்ன, எப்போ அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத கடைசியாக நான் சொல்றேன். அதுக்கு இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போய் கடைசியில் பார்க்காதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசிக்கு வாங்க. ஓகே. KINEMASTER இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, ஃபோட்டோஸ் இருக்குது. அந்த இது எதுவுமே வராது, ப்ளைனாக இருக்கும். உங்களுக்கு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த சைடு இருக்கிற ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இதுக்கப்புறம் 16:9 அப்படிங்கிற ரேஷியோ எடுத்திங்கன்னா நம்ம நார்மலாக யூடியூப் வீடியோஸ் அந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். 9:16 எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு போர்ட்ரேட் மோட், அதாவது இன்ஸ்டாகிராம் அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். 1:1 எடுத்திங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்துட்டு வீடியோ வந்து க்ரியேட் ஆகும். இப்போ நம்ம செலக்ட் பண்ண போது பார்த்தீங்கன்னா 16:9 தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். 16:9 செலக்ட் பண்ணோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். உங்களுக்கு இதில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி நம்ம வீடியோ எடிட் பண்ணதே நான் எடுக்கிறேன். ஓகேங்களா. இந்த KINEMASTER பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 720 பிக்சல் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். 1080 பிக்சல் வந்து சப்போர்ட் பண்ணாது. அதனால் 720 பிக்சல் இருக்கிற மாதிரி நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகே, நான் 770 பிக்சல் இருக்கிற மாதிரி இந்த கேமரா போனால் அப்படின்னா எனக்கு வந்து இது வந்து 750 பிக்சல். ஆல்ரெடி இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அந்த ஒரு வீடியோவோட தான் இது. இந்த நீங்கள் இதை இன்செர்ட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அந்த மாதிரிலாம் நம்ம இது பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நீங்கள் ரெண்டு விரலை வச்சு நீங்கள் இது க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா, ஜூம் இன் பண்ணிங்க அப்படின்னா, ஜூம் அவுட் பண்ணிங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அதை 2 விரலை வச்சு அப்படியே விரிச்சிங்க அப்படின்னா வந்துட்டு ஜூம் அவுட் ஆகும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் இந்த பிக்சர் வந்து நான் கட் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இதுக்கு மேலே இந்த ஃபுட்டேஜ் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஒரு விண்டோ ஒன்று பாப்பப் ஆகும். அந்த விண்டோவில் சிசர் ஐக்கான் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி ட்ரிம் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். லெஃப்ட் சைட் ட்ரிப் பண்ணுமா, இல்லை ரைட் சைட் ட்ரிப் பண்ணுமா, இல்லை ஸ்ப்ளிட் பண்ணி விடணுமா, இல்லை ஸ்ப்ளிட் அண்ட் இன்செர்ட் த ஃப்ரேம் அப்படிங்கிறது ஒன்று சொல்லுவேன். என்ன ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு பிக்சர் வந்து அந்த ஃப்ரேம்குள்ளே வச்சிரும். அந்த இதுக்கு கீழே இருக்கிறது எப்போவுமே நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு லெஃப்ட்டில் போகணுமா ரைட்டில் போகணுமா அது உங்கள் விருப்பம். அதுக்கு பட்சம் நம்ம வந்து ட்ரிம் லெஃப்ட் தான் கொடுப்பேன். நான் லெஃப்ட்டுக்கு தான் நம்மளுக்கு வந்து ஃபுட்டேஜ் போகணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். இல்லை எனக்கு 2 பிக்சர் இருக்குது அப்படின்னு பட்சத்துக்கு சென்டர் இது கொடுத்தீங்க, 2ஆக பிரியணும் அப்படின்னா எனக்கு வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 2ஆக பிரிஞ்சிடும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ப்ளஸ் ஐக்கான் மாதிரி உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா. எனக்கு அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், இந்த இது பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேன் அண்ட் ஜூம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் வீடியோ வந்துட்டு எப்படி வந்துட்டு இருக்கணும், இப்போ நம்ம வந்துட்டு எந்த மாதிரிலாம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிக்கலாம். எனக்கு இங்கேருந்து ஈக்குவல் எடுத்துகிட்டு போட்டு இந்த எண்ட் ஸ்க்ரீன் வந்து எனக்கு வந்து பெருசாக வந்துடணும் அப்படின்னு சொல்லி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பெருசாக வந்துட்டு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு பேன் அண்ட் ஜூம் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி இங்கேருந்து ப்ளே பண்ணும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகிட்டு அப்படியே உங்களுக்கு வரும். இதான் வந்துட்டு உங்களுக்கு பேன் அண்ட் ஜூம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சவுண்ட் எவ்வளோ வேணும் அப்படின்னு இந்த வந்து ஃபுல்லாக ஆடியோவோட கெயின் பண்ணுறது அது இது நல்லா இருக்கும். இதெல்லாம் நம்ம இன்டெப்த்தாக பண்ண இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொடுக்கலாம். அப்புறம் கிளிப் கிராஃபிக்ஸ் அப்படின்னா இந்த கிளிப்போட கிராஃபிக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து முடிவு பண்ணுது. அப்படின்னா இந்த மாதிரி வந்து 1-2 அந்த மாதிரி வந்துட்டு வரும் உங்களுக்கு. இந்த மாதிரி கிளிப்போட கிராஃபிக்ஸு இது வேணும்னு வச்சுக்கலாம், இல்லாட்டி வேணாம்னா நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நவுன் கொடுத்தீங்கன்னா அது வரைக்கும் போயிடும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பீடு எதுக்கு அப்படின்னா, நம்ம வீடியோவை வந்து ஸ்பீடாக மூவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்பீட் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணி நம்ம ஸ்பீடாக மூவ் பண்ணிக்கலாம். அது 8x வரைக்கும் நம்ம ஸ்பீட் க்ரோ பண்ணலாம். 8x வரைக்கும் க்ரோ பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எவ்வளோ சீக்கிரம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பீடாக வந்துட்டு ரன் ஆகிற மாதிரி இருக்கும் ஒரு ஃபுட்டேஜுவே. அடுத்தது பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து இருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ரிவர்ஸ்னால் என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த பிக்சரை வந்துட்டு நம்ம வந்து ரிவர்ஸில் யூஸ் பண்ணுறது தான். ரிவர்ஸ் ஆகிடும் அந்த பிக்சர் அப்படியே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொட்டேட். இது என்னென்னா அந்த பிக்சர் வந்துட்டு நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம். ஒரு நிமிஷம் நான் காமிக்கிறேன். அதுக்கு நம்ம வந்துட்டு
இந்த ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம எந்த சைடு வேணுமோ அந்த சைடு வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த இதுக்கு தான் வந்துட்டு இந்த ரொட்டேட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் இருக்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கலர் ஃபில்டர் நம்மளுக்கு என்ன மாதிரியான கலர் ஃபில்டர்லாம் வேணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது அந்த மாதிரியான ஒரு சில இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு ஆடியோ பேஸ் மாற்றுறது அந்த இதெல்லாமே இருக்குது. அது எல்லாமே மாற்றிக்கலாம் இந்த ஈக்யூவில். அதுக்கப்புறம் வாய்ஸ் என்வலன்ட் இது நம்ம வந்துட்டு வாய்ஸ் எந்த இடத்துல வந்து பீக் ஆகணும் எந்த இடத்துல வந்து ஸ்லோ ஆகணும் அப்படிங்கிறது வந்துட்டு இதை வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். இதுவும் அதே மாதிரி தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்கோ அடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அந்த இதுக்கு தான் இந்த இது யூஸ் பண்ணுறாங்க. அப்போ வாய்ஸ் சேஞ்சர்னால் நம்மளுக்கு எந்த மாதிரியான வாய்ஸ் வேணுமோ அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் என்ன மாதிரியான மாறுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இது எனக்கு தெரியல. இது வந்து எக்ஸ்டர்னல் ஆடியோ வந்து தனியாக பிரித்து வந்து உங்களுக்கு வந்து தந்துடும். அவ்வளோதான் மிச்சம் இதில் இருக்கிற அவ்வளோதான். இந்த ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நிறையா இதெல்லாம் இருக்கும். ஏன்னா ஒரு வீடியோக்கு இன்னொரு வீடியோக்களோட ட்ரான்சாக்ஷனை வந்து டக்குன்னு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நான் வந்துட்டு இந்த கிளாப்பர் நான் வந்து கொடுக்குறேன். எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கிளாப்பர் என்ன அப்படின்னு. படத்துலலாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த கிளாப்பரை. அந்த கிளாப்பர் தான் நான் வந்துட்டு இது கூட வந்து நான் செட் பண்ணுறேன். அந்த கிளாப்பர் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அது வந்து கிளாப் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணி தரும். அதான் அந்த ஸ்க்ரீன் சேஞ்சில் அது ட்ரான்ஸ்ட்ரக்ஷன் எஃபெக்ட் அப்படின்னு வந்து அதை சொல்லுவாங்க. அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆடியோ வேணும் அப்படின்னா அந்த ஆடியோ பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆடியோஸ் வந்து இதை உள்ளே வந்து விழுந்துடும். அப்புறம் இந்த லென்த் எனக்கு இன்னொரு வீடியோ வந்து உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மீடியா கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வீடியோ உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அந்த வீடியோ வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். நான் இந்த வீடியோ வந்து இன்சர்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் வந்து இந்த வீடியோ வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இந்த லேயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லேயர் மேலே ஒரு லேயர் இருக்குது. அந்த லேயருக்கு கீழே வர்றது தான் இந்த லேயர்னு சொல்லுவாங்க. இந்த மீடியா கீழே வர்றது தான் லேயர்ஸ். இந்த மீடியா இந்த லேயரை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா மீடியான்னு ஒன்று இருக்கும். மீடியாவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் வந்துட்டு இந்த வீடியோ நான் சும்மா இந்த ஒரு பிக்சர்ஸ் மட்டும் நான் வந்து உள்ளே போடுறேன். இது பார்த்திங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு வந்துட்டு வந்துடும். அவ்வளோதான் இந்த இதில். அடுத்தது பார்த்திங்கன்னா மறுபடியும் லேயர்ஸில் பார்த்திங்கன்னா எஃபெக்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும். எஃபெக்ட் எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும். நிறைய எஃபெக்ட்ஸ் நம்ம இதில் டிஃபால்ட்டாக இருக்கும். இதில் நம்மளுக்கு எந்த எஃபெக்ட் வேணுமோ அந்த எஃபெக்ட் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா அந்த பிளர் மோஷன் ஒரு பிக்சரை வந்து நம்ம பிளர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த பிளர்னஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு அது எங்கே வேணுமோ அந்த இதே நம்ம இது பண்ணிக்கலாம். அதே நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த இதையே இன்னைக்கு கொஞ்சம் நான் ஷார்ப்பாக வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஷார்ப்பாக வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது செட்டிங்ஸில் போய் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அவ்வளோ தூரம் உங்களுக்கு வந்து அந்த இது பிளர் பண்ணி தரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் லேயர்ஸில் போய்ட்டு ஓவர்லேயை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பிக்சர்லாம் நீங்கள் வைப்பீங்க பார்த்தீங்களா, ஒரு ஸ்மைலி அந்த மாதிரியெல்லாம் இதில் வந்துட்டு இருக்கும். அந்த இதெல்லாம் உங்களுக்கு நம்ம வச்சுக்கலாம். நான் இந்த இது வைக்கிறேன். சும்மா இந்த இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வைக்கிறேன். பார்த்திங்கன்னா இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து வரும். இந்த தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேயர்ஸில் இன்னொன்று வந்து டெக்ஸ்ட்டு. இதில் டெக்ஸ்ட்டில் என்ன அப்படின்னா நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் சும்மா அடித்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லேயர்ஸில் வந்துட்டு ஹேண்ட் என்னென்னா ஒரு இடத்த வந்து நம்ம வந்து மார்க் பண்ணி காமிச்சிக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணி காமிக்கிறது அந்த மாதிரி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். அந்த இதே மித்தபடிக்கு இதில் வந்து வாய்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ராவாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஓவர் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இருக்கிறது அவ்வளோதான். மித்தபடிக்கு இதிலலாம் எக்ஸ்ட்ராவாக பார்க்குறதுல அதுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா மேலே ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். வெளியே ஒரு பாக்ஸ் போட்டு அம்புக்குறி மேலே நீட்டிட்டுருக்குமா அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். உங்களுக்கு வந்துட்டு இதில் மொத்தம் 720 வரைக்கும் தான் சப்போர்ட் ஆகும். 720 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு செட் ஆகும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே பார்த்திங்கன்னா ஒரு லைன் மாதிரி இருக்கும். இந்த லைன் எதுக்கு உங்களுக்குன்னா குவாலிட்டி எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத இந்த இதில் இது பண்ணிகிட்ருக்கும். இதை கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். எப்போவுமே பார்த்திங்கன்னா நான் வந்து 3 தான் வைப்பேன். கரெக்டாக 3 தான் வைப்பேன். ஓகேங்களா?
கரெக்டாக நான் எப்போவுமே 3ல தான் வச்சுருப்பேன். 3ல வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ஆகிற வச்சிடும். இது ஃபுல் லைன் உங்களுக்கு க்ளோ ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆகி உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகேங்களா? எல்லாருமே இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு தான் இந்த கடைசி எண்ட் கார்டு வந்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் ஒரு கிவ்வே இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கிவ்வே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 1000 சப்ஸ்கிரைபர் எப்போ ரீச் ஆகணுமோ அப்போ அந்த கிவ்வே வந்துட்டு நான் அப்போ சொல்லுவேன். 1000 சப்ஸ்கிரைபர் எப்போ ரீச் ஆகுதோ அப்போ அந்த கிவ்வே நடத்தி நான் அந்த கிவ்வேக்கான வின்னரை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவேன். அந்த 1000 சப்ஸ்கிரைபர் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுறது மூலியமாக தான் 1000 சப்ஸ்கிரைபர் எடுக்க முடியும். அப்படி 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ஏன் அந்த 1000 சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்துட்டு கிவ்வே நடத்துகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அப்போ தான் வந்து ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறது ஈஸியாக இருக்கும் 1000 சப்ஸ்கிரைபரில். மேலும் போக ஒவ்வொரு டெஸ்டினேஷனுக்கும் நான் இது கிவ்வே நான் கொடுக்குறேன். அதாவது இப்போ வந்து 1000 சப்ஸ்கிரைபர், அடுத்து 10,000, அதுக்கப்புறம் 1 lakh, அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர் அப்படியே ஆடாக ஒவ்வொரு மைல்ஸ்டோன் நம்ம ஆடாக அந்தந்த மைல்ஸ்டோனுக்கு நான் ஒரு கிவ்வே நடத்துவேன். நான் 1000 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் ஆன உடனே நான் வந்து அந்த கிவ்வே வந்து அனௌன்ஸ் பண்ணுவேன். அது நம்ம சேனல் மானிட்டைசேஷன் ஆகாட்டியும் பரவாயில்ல, நான் அந்த கிவ்வே வந்து நடத்துவேன். அது என்னோட கை காசு போட்டு உங்களுக்காக நான் வந்து ஒரு கிஃப்ட் நான் உங்களுக்கு வந்து அனுப்பிவிடுவேன். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து என்னன்னா, நம்ம இப்போ நம்ம அப்லோட் பண்ண 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிற வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸும் நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டு அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண வச்சு நம்ம சீக்கிரமாக 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாக உங்களுக்கு வந்து ஒரு கிஃப்ட் வந்து காத்துக்கிட்டு இருக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ஒரு மெம்பருக்கு. அதனால இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் தெரிவிக்க விடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலை க்ரோ பண்ணுறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருங்க. அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும், நம்ம வீடியோஸ் உங்களுக்கு கொண்டு நோட்டிஃபிகேஷன் வந்துடணும் அப்படின்னா அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வைக்கணும். அதே சமயம் நம்ம வீடியோ இப்போதான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்ம சேனலை புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அமுக்கணும். அப்போ தான் நம்ம 1000 சப்ஸ்கிரைப் சீக்கிரமாக ரீச் ஆக முடியும். அதனால சீக்கிரமாக அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.